போரதீவு பற்றில் யானை அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த சூரிய சக்தி மின் விளக்குகள் திட்டம் ஆரம்பம். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்று பிரதேசத்தில் நிலவும் மிக முக்கிய செய்திகளை பார்க்கலாம். எல்லை கிராமங்களில் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் காட்டு யானைகளின் ஊடுருவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய மின்விளக்கு திட்டம் நேற்று உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட எல்லைப்புற கிராமங்களில் காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை தணிக்கும் முதற்கட்ட நடவடிக்கையாக சூரிய சக்தியிலான மின் விளக்குகள் அமைக்கும் திட்டம் நேற்று மே 5, 2026 போரதீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் வி. மதிமேனன் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. விவேகானந்தபுரம் மற்றும் அம்மன்குளம் போன்ற மின்சார வசதியற்ற அதேவேளை யானைகளின் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் இந்த விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் இரவு நேரங்களில் யானைகளின் வருகையை முன்கூட்டியே அவதானித்து பொதுமக்கள் தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய தவிசாளர் வி. மதிமேனன் அவர்கள் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து தனது அதிருப்தியை வெளியிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 96 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை வேலி அமைக்க நிதி ஒதுக்கப்பட்ட போதிலும் போரதீவு பற்று பிரதேசத்திற்கு 1 கிலோமீட்டர் கூட ஒதுக்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். எல்லைப்புற கிராம மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து நிரந்தர யானை வேலியை அமைக்க வேண்டும் என அவர் இதன்போது வலியுறுத்தினார். மேலும் ஜனாதிபதி அவர்கள் மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிரச்சினையை உரிய முறையில் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிரந்தர தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். கடந்த மே மாதம் 2ஆம் திகதி சுரவணையடியூற்று கிராமத்தில் யானை தாக்குதலால் தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ள நிலையிலேயே இந்த திட்டம் விரைவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தமிழரசு கட்சியின் வெல்லாவெளி வட்டார அமைப்பாளர் பிரதீப் குமார், சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போரதீவு பற்று பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வெள்ளாளி வட்டாரத்தில் இருக்கிற விவேகானந்தபுரத்தில் இருக்கின்ற எல்லைப்புற கிராமமாக காணப்படுற காரணத்தினால யானை தொல்லை அதிகமாக இங்கு காணப்படுகின்றது. அண்மையில் கூட எங்களுடைய போரதீவு பற்று பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட சுரநேடி பகுதியிலும் யானை தாக்கி ஒரு தாயார் மரணமடைந்த செய்தி அனைவருக்கும் தெரியும். அந்த வரை இனிவரும் காலங்களில் அந்த யானை தாக்கங்களை குறைப்பு மூலமாக நாங்கள் போரதீவு பற்று பிரதேச சபையின் ஊடாக மீன் குமுல்கள் பொறுத்து நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த வகையில் விவேகானந்தபுரத்தில் இருக்கின்ற இந்த எல்லை கிராமத்துக்கு சோலார் மீன்குமிழ் பொருத்துவதற்கான நடவடிக்கை இன்றைய தினம் நடைபெற்றது. அதில் என்னுடன் வெல்லாவளி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெல்லாவளி வட்டார அமைப்பாளர் பிரதீப் அண்ணனும் எங்களுடைய இந்த பகுதியிலே வாழ்கின்ற அயலவர்கள், இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்களும் எங்களுடன் சேர்ந்து இந்த திட்டத்தை நாங்கள் இன்றையிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த ஒவ்வொரு கிராம எல்லைகளிலும் மின்சார வசதி இல்லாத கிராமங்களிலே இப்படியான சோலார் எல்இடி பல்புகளும் நாங்கள் ஊட்டுவதற்கான நடவடிக்கை இனிவரும் காலங்களில் எடுக்க இருக்கின்றோம். முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த யானை வேலி சம்பந்தமாக 96 கிலோமீட்டர் ஏற்கனவே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தும் துரதிர்ஷ்டவசமாக போரதீவு பற்று பிரதேச சபைக்குட்பட்ட எந்த பகுதிக்கும் 1 கிலோமீட்டர் தானும் யானை வேலி வராதது ஒரு கவலையான விடயம். நாங்கள் அரசுக்கும் இந்த அமைச்சருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த எல்லைப்புற கிராமங்கள், இந்த யானை தொல்லை அதிகமாக இருக்கிற கிராமங்களுக்கு உங்களுடைய இந்த யானை வேலி ஒதுக்கீட்டிலே அதிக அளவிலான அக்கறை எடுத்து இனிவரும் காலங்களில் என்றாலும் இந்த யானை வேலிக்குரிய அலோகேஷனை செய்தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 வாரங்களுக்கு ஒருக்கா, 1 மாதத்துக்கு ஒருக்கா உயிர் அநியாயமாக இந்த யானை மனித மோதலே உயிரிழப்பு தான் மனிதர்கள் உயிர் இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் மிக மனவர்த்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். உடனடியாக எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி அவர்கள் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் விஜயம் செய்திருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம். அந்த கூட்டங்களிலே நாங்கள் மிக முக்கியமான விடயமாக இதை வலியுறுத்தி கூறுவதற்கு நாங்கள் முயல இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இது சம்பந்தமாக கதைத்து அந்த இடத்திலே ஒரு தீர்வு ஒன்று பெறுவதன் பொருட்டுத்தான் இந்த உயிரிழப்புகளை நாங்கள் தடுக்கலாம் என்றதை நான் கூறிக்கொண்டு, இனிவரும் காலங்கள் அனைத்து வட்டாரங்களுக்கும் இந்த எல்லைப்புறங்கள், இந்த மின்சார வசதி இல்லாத வட்டாரங்களுக்கு இந்த எல்இடி சோலார் பல்புகளை கூட்டுவதற்கான நடவடிக்கை நாங்கள் இன்றையிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம் என்றதை கூறிக்கொள்கிறோம். வெல்லாவளி அம்மங்குளம் என்ற இடத்துல எங்கள் அம்மா 90 வயசு காலமாக வாழ்ந்து வந்த காலத்தில் எங்களுக்கு கரண்ட்டு என்னென்று தெரியாமல் இருந்த இந்த இடத்துல போரதீவு பற்று
தவிசாளர் வந்து எங்களுக்கு மின் குளங்களை அமைச்சு தந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இன்னும் ஆணைகள் இதெல்லாம் வார இதுகளில் அவங்க ஒரு கும்பலை அமைத்து தந்ததுக்கு நன்றியை தெரிவித்து சின்ன விளக்கம் கொடுத்தனாங்க சுரேஷர் ஒரு அடிக்கிறது என்னண்டு நாம்பளது காலத்துக்கு இருந்த வாண்டு விளக்கண்ணியோட இருந்து வந்து இருட்டுக்குள்ளே கிடந்து கரையேறி இப்போ எங்களை உதவி செய்கிறதுக்கு ரெண்டும்